வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால் பண்ணையாளர்களின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், விவசாயிகளின் நலனே தனது அரசின் மிக உயர்ந்த முன்னுரிமையாக உள்ளது என்று வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதிலும் விவசாயத்திற்கான செலவினங்களை குறைப்பதிலும் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் இன்று பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும், மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. புதுச்சேரி திரை இயக்கம் அலையன் பிரான்சிஸ், புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் இணைந்து நடத்தும் 2வது உலக திரைப்பட திருவிழா அலையன் பிரான்சிஸ் ஆடிட்டோரியத்தில் நாளை தொடங்குகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறவுள்ள இவ்விழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. தொடக்க விழாவில் திரைப்பட எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். முதல் நாளான நாளை பிரெஞ்சு மொழி திரைப்படமான டோரி அண்ட் லோஹிட்டா திரையிடப்பட உள்ளது. இவ்விழாவில் அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றம், ஆதார் இணைப்பு போன்ற சேவைகள் வரும் 18ஆம் தேதி முதல் பொது சேவை மையங்கள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலை மேரிஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, அரசு கொறடா திரு ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.